இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. மனிதன் இறைவனுக்கு பாடியது திருவாசகம். மனிதன் மனிதனுக்கு வழங்கியது திருக்குறள். ஆம், தெய்வ புலவர் திருவள்ளுவர் மனித குலத்திற்காக வழங்கி அருளியதுதான் திருக்குறள். ஒவ்வொரு நாளும் உங்களை நாடும் அறிவு களஞ்சியமே, உன்னதமான செய்தி சொல்லும் அறிவு களஞ்சியமே, கருத்தினில் நின்ற காட்சிகள் தம்மை விரும்பி கேட்கின்றோம். விருந்தினராக வருபவர் தம்மை அன்பாய் அழைக்கின்றோம். வேண்டியதெல்லாம் உங்களுக்காக தொகுத்தே தருகின்றோம். நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். நேயர்களே, இன்றைய அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சியில் 10 நிகழ்வுகள் பாங்குடன் ஒலி உலா வருகின்றன. முதலில் முகிழ்ப்பது திருக்குறள் அமுதமொழி, கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, சிந்தனை அரங்கம், சாதனை செம்மல், சிரிப்போம் சிந்திப்போம், அறிவியல் பூங்கா, சிகரத்தை நோக்கி, கதை கதையாம் காரணமாம், படித்ததும் பிடித்ததும், நிறைவாக பல்கலை களஞ்சியம். நேயர்களே, முதலில் திருக்குறள் அமுதமொழி பருகி மகிழ்வோமா? நேயர்களே, இன்று நாம் கல்வி அதிகாரத்தின் 9வது குறட்பாவுக்கான விளக்கத்தை காண்போம். தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். இது கல்வி அதிகாரத்தின் 9வது குறட்பா. தெய்வ புலவர் திருவள்ளுவர் அருளியுள்ள அமுத மொழி. படிப்பதனால நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்? முதல்ல நமக்கே ஒரு நம்பிக்கை வருகிறது. ஆம், நாம் படித்திருக்கிறோம். இந்த நம்பிக்கை வருவதோடு மட்டுமல்ல, அந்த படிப்பில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. படிப்பின் பயன் என்ன? ஒரு நல்ல வேலை கிடைக்குது. நல்ல வேலை கிடைச்சா என்ன? கை நிறைய சம்பளம் வாங்குகிறோம். கை நிறைய சம்பளம் வாங்கி நாம் மட்டுமா சாப்பிட்றோம்? நம்முடைய மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுக்குறோம். அது மட்டுமல்ல, பிறருக்கும் கொடுத்து மகிழ்கிறோம். இப்படி ஒரு கல்வியினால் பயனை, மகிழ்ச்சியை நாம் மட்டும் பெறல, இந்த உலகத்துக்கும் கொடுக்குறோம். ஆக கல்வியினால் பெறுகின்ற மகிழ்ச்சியை தாம் இன்புறுவதோடு மற்றவர்களுக்கும் கொடுத்து இன்புறலாம், மகிழ்ச்சி அடையலாம். அதனால தான் மீண்டும் மீண்டும் படிக்கிறார்களாம். சின்ன உதாரணம், திருக்குறளை படிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி, நாளைக்கு எப்போ இவர் சொல்லுவார்னு கேட்குறீங்கல்ல. இப்படி என்னை பல பேர் கேட்கிறார்கள் என்று நினைக்கும்போது எனக்கு என்ன தோன்றும்? இன்னும் ஏதாச்சும் புதுசாக சொல்லலாமே அப்படின்னு தோன்றும். மறுபடியும் போய் படிக்க தோணும். காமுறுவருங்கிற என்ன வார்த்தை போடுறார் பாருங்க. காமம்னா அதீத விருப்பம்னு பொருள். படிப்பை காதலிப்போமா? ஏன்? என்னை பல பேர் கேட்கிறார்கள், நான் சொல்லுவதை பல பேர் கேட்கிறார்கள், ஆகையினால் படிக்கிறேன். பொதுவாக காதல்னா ஆண் பெண்ணை விரும்புவதுதான் காதல். திருவள்ளுவர் காமத்து பால்னு 250 குறட்பா பாடியிருக்கார். 25 அதிகாரம், 250 குறட்பா. ஆனால் அவர் பாருங்க, காமத்து பாலில் சொல்ல வேண்டிய அந்த சொல்ல கல்வியில் கொண்டு வரார். கல்வியை, படிப்பை நீ, அதுக்காக தான் இந்த கல்வியில் தான் காதலே வளருது. நீங்கள் கவனிச்சு பாருங்க, கல்லூரியில் தானே காதல். கல்லூரி அந்த வயது டீனேஜிங் தானே. 17 வயசு 18 வயசில் கல்லூரி இல்லை பல்கலைக்கழகத்துக்கு வராங்க. அது அந்த பருவம். அதில் காதலிக்கலைன்னா தான் அவன் வேற சந்தேகப்படணும். காதல் தவறல்ல. காதல்னா என்ன? அன்புன்னு தானே அர்த்தம். ஆக அன்பு செலுத்துவது
எதில் அன்பு செலுத்துவது? கல்வியில் அன்பு செலுத்தணுமா? அவர் வெறும் காதல்னா பரவாயில்ல, காமுருவர்ங்கிறார். அதீத ஆசை கொள்றது, அதான் காமம்னா. அதை காதல்னு சொல்லியிருக்கலாம்ல. காதலை விட வலிமையானது காமம். காதல்ங்கிற நான் அவரை காதலிக்கிறேன், சரி அவ்வளோதான். ஆனால் அதில் அதே பைத்தியமாக இருக்காங்கிறல்ல, அதுதான் இங்கே அதுதான் சொல்கிறார். கல்வியில் நீ காமுறுதல் வேண்டும், காமுருவர்ங்கிறார். அது விரும்பி படிக்கிறாங்களாம். தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு. கற்றதனால் தாம் நம்ம மகிழ்ச்சி அடைகிறத பார்த்து உலகம் மகிழ்ச்சி அடைகிறது. பாருங்கள், டிகிரி இப்போ +2ல் முதல் மதிப்பெண் எடுத்த உடனே எல்லாரும் பாராட்டுறாங்கல்ல. பாராட்டுறது மட்டும் இல்லை, பரிசு கொடுக்குறாங்க, வாழ்த்து சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அப்போ நம்ம இன்னும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றுகிறது அல்லவா. நம்ம ரேங்க் குறைஞ்சோன்னா அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும், அப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல குரூப் கிடைக்கும்னு நினைக்கிறாங்கல்ல. எப்படி? ஆக தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு கற்றறிந்தார் காமுருவர். காமுருவர் கற்றறிந்தார். காமுருவர்னா என்ன பொருள்? மிகுந்த ஆசைப்பட்டு மேலும் கல்வி கற்கின்றோம். ஏன்? கல்வியின் பயன் தன்னை மகிழ்விப்பது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தை மகிழ்விப்பது. அதனால தான் ஈச் ஒன் டீச் ஒன் என்பார்கள். நாம் படித்தா போதாது, நீ மற்றவர்களுக்கும் படிப்பை கற்றுக்கொடு. கல் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்றார் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அதானே சொன்னார். வெறும் படின்னு சொல்லலை, கல் கற்பின்னார். படித்தவுடன் பிறருக்கு நீயும் படிப்பை சொல்லிக் கொடுன்னார். அதுதான் பெரிய பல்கலைக்கழகம், அதுதான் கல்லூரி. எத்தனை பேராசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நாமும் எப்படி கற்க வேண்டும், எப்படி கற்க வேண்டுங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். உடையார் முன் எல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்ல. படிக்காதவன் தான் கடையன்கிறார், கடைசியில் இருப்பாங்க, தாழ்ந்தவன் பார். ஆக தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுருவர் கற்றறிந்தார். படித்தவன் மீண்டும் மீண்டும் அதில் ஈடுபட நான் படிக்க வேண்டும் என்கிற ஆசைப்படுகிற அந்த ஆசை எப்போ வருது? படிப்பினுடைய பயனை அறிந்தவுடன். அள்ளி உண்டிடலாம் வாரீர், அள்ளி உண்டிடலாம் வாரீர் எல்லோரும். அள்ளி உண்டிடலாம், அள்ளி உண்டிடலாம் வாரீர் எல்லோரும். தெள்ளமுதாகிய செந்தமிழ் தேனை அள்ளி உண்டிடலாம் வாரீர் எல்லோரும். தெள்ளமுதாகிய செந்தமிழ் தேனை திருக்குறள் தேனை அள்ளி உண்டிடலாம், அள்ளி உண்டிடலாம் வாரி வாரி வாரி. தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார். அடுத்து வருவது கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. பாட்டுத் திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்றார் அல்லவா பாரதியார். இதோ இப்பொழுது பாட்டை கேட்போமா? வணக்கம். கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டில் திருமதி கீதா ஸ்ரீ உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் சின்ன வயசுல இருந்தே கர்நாடக இசையை முறைப்படி கத்துனேன். என்னுடைய முதல் குரு கலைமாமணி GP கமலா அவர்கள். அவர்களிடம் நிறைய பாடல்களை கத்துக்கொண்டு மேல மேல நான் இன்னும் என்னோட பாட்டுல மெருகேற்றணுங்கிறதுக்காக பக்தியின் இசையை எடுத்துட்டு அதை தமிழகம் முழுவதும் பரப்பி கொண்டு வருகின்றேன். இப்போ அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு சேவையாக செய்து கொண்டு வருகிறேன். எல்லோருக்கும் இந்த தமிழ் இசை போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் கத்துக்கொண்டிருக்கேன். இன்னைக்கு பாரதி வரி இல்ல, கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, அது மூலியமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய பாடல்களை நானே எழுதி இசையமைத்திருக்கேன். அதுல இருந்து ஒரு பாடல் இப்பொழுது உங்களுக்காக.
ஏகதந்தம் கஜமுகவதனம் ஏகஸ்வரூபமும் கஜானனம் ஏகதந்தம் கஜமுகவதனம் ஏகஸ்வரூபமும் கஜானனோ 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 ஓமெனும் எழுத்தே கஜானனோ ஓமெனும் எழுத்தே கஜானனோ ஓம்கார ரூபமும் கஜானனோ ஓம்கார ரூபமும் கஜானனோ 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 ஐந்து கரத்தனை கஜானனோ ஆனை முகனும் கஜானனோ ஐந்து கரத்தனை கஜானனோ ஆனை முகனும் கஜானனோ 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 கம் கம் கணபதி கஜானனோ கலியுக தெய்வமும் கஜானனோ 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 கஜானனோ. நிறைவாக பல்கலை களஞ்சியம் ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர். நேர்களே, பல்துறை வித்தகர்களை அடையாளங்கண்டு அவர்களின் பன்முக பரிமாணத்தை பளிச்சிடச் செய்யும் நிகழ்ச்சிதான் பல்கலை களஞ்சியம். வணக்கம் அன்பிற்குரிய நேயர்களே. பல்கலைக்களஞ்சியம் பகுதியில் கவிச்சொல் கேளீர் நிகழ்ச்சியை வழங்குவதில் கூமாப்பா கவிஞனாகிய நான் பெருமைப்படுகின்றேன். கவிதை பற்றி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய ஒரு 4 வரி கவிதையினை இந்த நிகழ்ச்சியிலே நான் சொல்ல விரும்புகின்றேன். கவிதை என்றால் என்ன? கவிமணி கூறுகின்றார், உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை. உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை. தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை என்று மிக அழகாக கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் கவிதையினை பற்றி கூறியிருக்கின்றார்கள். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடலிலே குறிப்பிட்டிருப்பார், கவிதை ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா, இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலையடா என்று மிக சுருக்கமாக கவிதை என்பது ஒரு தனி மனிதனுடைய தன்னாட்சி, தனியாட்சி சொல்லலாம். கானம், பாட்டு என்று வருகின்ற போது அது கூட்டணி ஆட்சி என்று சொல்லலாம் என்னை பொறுத்தவரை. ஏனென்றால் அதில் இசையமைப்பாளர், பாடல்களின் குரல், ராகம், நடிப்பவர்களுடைய அந்த குரல் வளம் எல்லாம் சேர்ந்ததனால் ஒரு பாடலாக வரும். இசையமைப்பாளர், கவிஞர், நடிக்கின்றவங்க எல்லாரும் சேர்ந்து வர்றது தான் அது கூட்டணி ஆட்சி. ஆனால் கவிதை என்பது தனியாக நின்று தன்னாட்சி செய்யக்கூடிய, தனியாட்சி செய்யக்கூடிய திறமை கவிதைக்கு உண்டு என்று நான் எப்பொழுது சொல்வேன். என்னை பொறுத்தவரையில் கவிதை என்றால் எதெல்லாம் அழகா இருக்கின்றதோ அதெல்லாம் கவிதை என்பேன். எது மனத்தை தொடுகின்றதோ அதெல்லாம் கவிதை என்பேன். இப்பொழுது இந்த உலகம் அழகாய் இருக்கிறது என்று சொன்னால் அது இறைவன் வடித்த கவிதை.
பூக்கள் அழகாய் இருக்கின்றது, ஒரு மழலையின் புன்னகை அழகாய் இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த இதழில் எழுதுகின்ற கவிதை என்று நான் சொல்வேன். ஆக கவிதையின் சிறப்பினை பற்றி கவிமணி தேசிக விநாயக பிள்ளை, கவியரசு கண்ணதாசன் மற்றும் நான் எழுதிய இந்த கவிதையை சொல்லிவிட்டு இன்றைய நிகழ்ச்சியில் நான் பாரதியாரை பற்றி கவிதை பாட இருக்கின்றேன். பாரதி ஒருவன்தான் தன் 39 வயதிலேயே தன்னுடைய பாட்டு திறத்தால் இந்த வையத்தை பாலித்திருக்கின்றார். தேடி சோறு நிதந்தின்று பல சின்னம் சிறு கதைகள் பேசி, தேடி சோறு நிதந்தின்று பல சின்னம் சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரை கூடிக்கிழ பருவம் மீதி கொடும் கூற்றுக்கு இரையான பின் மாயும் சில வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வென்று நினைத்தாயோ என்று பாரதி காளியிடம் பேசுகின்றார். கவிதை மிகச் சிறந்த கவிதை. ஆனால் அவரை காலம் 39 வயதிலே கொண்டு சென்றது. அப்படிப்பட்ட மகாகவி பாரதியாரை பற்றி நான் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே கவிதை வழங்குவதிலே பெருமை அடைகின்றேன். மகாகவி பாரதி பார்ப்போற்றும் பாரதி. ஒரு மழை பொழியும் மாதம் இந்த மண் மீது விழுந்தாய். மகாகவியே, ஒரு மழை பொழியும் மாதம் இந்த மண் மீது விழுந்தாய். இந்த மண் செய்த தவத்தால் கவி மழையாக பொழிந்தாய். இந்த மண் செய்த தவத்தால் நீ மழையாக பொழிந்தாய். எட்டே வரும் உன்னை ஈண்டெடுத்த நிலமா? எட்டே வரும் உன்னை ஈண்டெடுத்த நிலமா? இல்லை பெற்றெடுத்த அன்னை போட்டு சென்ற களமா? எட்டே வரும் உன்னை ஈண்டெடுத்த நிலமா? இல்லை உன்னை பெற்றெடுத்த அன்னை போட்டு சென்ற களமா? 5 வயதாகும் முன் அன்னை உனை பிரிந்தாள். 5 வயதாகும் முன் அன்னை உனை பிரிந்தாள். ஆனால் கன்னித்தமிழ் அன்னையோ உன் கடைசி வரை இருந்தாள். ஆனால் கன்னித்தமிழ் அன்னையோ உன் கடைசி வரை இருந்தால். சுதந்திர வேள்வியை நீ சொற்களால் ஏற்றினாய். சுதந்திர வேள்வியை நீ சொற்களால் ஏற்றினாய். சுயராஜ்ய சிந்தனையை உயிராக போற்றினாய். ஊருக்கே வெளிச்சம் உன்னால் நேர்ந்தது. மகாகவியே, ஊருக்கே வெளிச்சம் உன்னால் நேர்ந்தது. ஆனால் யாருக்கு தெரியும் நீ ஏழ்மையில் வாழ்ந்தது? நின் கவிதை தூரிகை வறுமையில் தோய்ந்தது. நின் கவிதை தூரிகை வறுமையில் தோய்ந்தது. ஆனாலும் விடுதலை ஓவியத்தை வரைந்தே ஓய்ந்தது. மண்ணை புதுப்பிக்க மகாகவியை நீ பிறந்தாய். இந்த மண்ணை புதுப்பிக்க மகாகவியை நீ பிறந்தாய். சென்னை திரு அல்லிக்கேணியில் சில காலம் இருந்தாய். நீ தின்ன கிடைக்காத தமிழ் கரும்பு என்பதனால் திருவல்லிக்கேணி ஆணையம் உன்னை தீண்டிய வந்ததோ? நீ தின்ன கிடைக்காத தமிழ் கரும்பு என்பதனால் திருவல்லிக்கேணி ஆணையம் உன்னை தீண்ட வந்ததோ? வேழம் உன்னை கரும்பென தின்றது. பாரதியே, வேழம் உன்னை கரும்பென தின்றது. ஆனால் நீ வடித்த கவிதைகள் காலத்தை வென்றது. நன்றி, வணக்கம்.